Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க ரெசிபி சிக்கன் கிரேவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் வெங்காயம் தக்காளி வந்து ஒன்று ஆட் பண்ணி அரைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, இதை அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நான் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour வந்து ஊறிட்டு இருக்குது. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது மசாலாலாம் வந்து சிக்கன் உள்ள இறங்கிறதுக்கு டைம் கொடுங்க, அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 கிராம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பட்டை இலை, இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். மூணு பச்சை மிளகாய் நடுவில் ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டு ஆட் பண்ணுறேன். ரொம்ப கட் பண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான காரம் கிடைக்கும், அதனால் நான் நடுவில் மட்டும் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட வாசனையும் போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நான் இதில் ஊற வச்சுருக்க சிக்கனும் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 7 நிமிஷம் எடுத்துக்கும் சிக்கன் வந்து வேகிறதுக்கு. 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயிலெலாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும், அப்போனா வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.